வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவோட 23வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகும் அப்படின்ற ஒரு சில தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் தவணை தொகை 2000 நிதி தொகையை நீங்கள் பெற என்னென்ன விதிமுறைகளை நீங்கள் செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மத்திய அரசின் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 23வது தவணை தொகை எப்பொழுது விடுவிக்கப்படும் என்பது குறித்த முக்கிய தகவல்கள் இந்த ஒரு வீடியோ மூலமாக நம்ம பார்க்குறோம். ஸோ ஜூன் மாதம் இறுதி அல்லது ஜூலை முதல் வாரத்தை தொடக்கத்தில் 2000 ரூபாய் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட வாய்ப்புகள் உள்ளது. இருப்பினும் இந்த நிதியுதவி பெறுவதற்கு விவசாயிகள் இகேஒய்சி நில சரிபார்ப்பு மற்றும் வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைத்தால் போன்ற கட்டாய பணிகளை முடித்திருக்க வேண்டும். தகுதியுள்ள விவசாயிகளின் அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலமாக தங்களின் பயனாளர்கள் நிலையை சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆவணங்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் உதவித்தொகை நிறுத்தப்படக்கூடும் என்பதால் தேவையான நடைமுறைகளை முன்கூட்டியே எடுத்து வைப்பது அவசியம். இவ்வாறு நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்கு இந்த திட்டம் தற்பொழுது நிலைப்பாட்டை தருகிறது. ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகைக்குண்டான ஒரு வழிகாட்டியை தான் நாம் இப்போ பார்க்க இருக்கங்க. ஸோ பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க. பிஎம் கிசான் திட்டம் ஆண்டுக்கு 6000 ரூபாய் தலா 2000 வீதம் 3 தவணைகளாக தகுதியுள்ள விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று விஷயங்க, எல்லோருமே இதை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆண்டுக்கு 6000. ஸோ ஆண்டுக்கு 3 தவணைகளாக, முதல் தவணை 2000, இரண்டாவது தவணை 2000, மூன்றாவது தவணை 2000. 23வது தவணை எப்பொழுது வெளிவரும் அப்படின்றது ஜூன் மாதத்தில் இல்லைன்னா ஜூலை மாதத்தில் வெளியாகும். ஸோ நேரடி பண பரிமாற்றம், விவசாயிகள் எந்த சிரமமின்றி பணத்தை பெற அரசு நேரடியாக வங்கி சேமிப்பு கணக்கில் பணத்தை செலுத்துகிறது. பணம் கிடைக்க நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய 3 கட்டாய பணிகள் என்னென்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த 3 கட்டாய பணிகளை செய்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பண வரவு அப்படின்றது வைக்கப்படும். ஸோ இகேஒய்சியை முடித்தல் வேண்டும். அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று ஓடிபி மூலமாகவோ அல்லது அருகில் உள்ள சிஎஸ்சி சென்டர் மையத்திற்கு சென்றோ இகேஒய்சியை உடனடியாக முடிக்க வேண்டும். ஸோ இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் பண வரவுன்றது அப்படியே ஹோல்டு செய்யப்படும், அப்படியே நிறுத்தி வைக்கவும் செஞ்சுருவாங்க. அதனால் பண வரவு அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மக்களே. அடுத்து நில சரிபார்ப்பு, லேண்ட் வெரிஃபிகேஷன். உண்மையான விவசாயிகள் மட்டுமே பயன்பெறுவதை உறுதி செய்ய நில சரிபார்ப்பு அப்படின்றது அவசியம். இது முடியாவிட்டால் பணம் டோட்டலாக உங்கள் கைக்கு வர்றது, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர்றது நிறுத்தப்படும் மக்களே. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது எதுவுமே செய்யலை, இது செய்யலைன்னா அக்கௌண்ட்டுக்கு பணமே வராது. வங்கி கணக்குடன் ஆதார் இணைப்பு. உங்கள் வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை, உங்கள் தகவல்கள் மூலம் சரியாக புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். ஸோ உங்கள் வங்கி கணக்கோட ஆதார் எண் அந்த 2 கணக்கையும் உங்களுடைய கிசான், இந்த பிஎம் கிசானுடைய டேட்டாபேஸ் போர்ட்டலில் இணைச்சிருக்கணும். ஓகேங்களா? இது 3மே இருந்தால் மட்டும்தான் டிபிடி முறையில் இந்த பணம் 2000 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்வார்கள். உங்கள் நிலையை எப்படி சரிபார்ப்பது அப்படின்னா, அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று பிஎம் கிசானுடைய இணையதளத்தை விரிவாக செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதார் எண்ணை பயன்படுத்தி உங்கள் பணம் வரும் நிலையை சரிபார்க்கலாம். பெண்டிங் செலுத்தியவர்களே கவனத்தோடு இருங்க. உங்கள் ஸ்டேட்டஸில் இகேஒய்சி பெண்டிங் அல்லது பேமெண்ட் பெண்டிங் என இருந்தால் விடுபட்ட பணிகளை உடனடியாக முடிக்க முடியும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுடைய இகேஒய்சி மற்றும் உங்களுடைய நிலை அனைத்துமே சரிபார்த்து கொள்ள இது உதவும் அப்படின்றதை எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.